ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ், CNBC TV 18லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். IIFL ஃபினான்ஸ் இன்றைக்கி 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்ட் லோன் ஆப்ரேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருந்தாங்க. அதுலேருந்து இவங்க இன்றைக்கி ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி IIFL ஃபினான்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆகி 52 வீக் ஹையாக ரீச் ஆகிருக்காங்க. இவங்க 6,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க வயா ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அண்ட் QIP மூலமாக. இந்த ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம் இந்த நியூஸும். ஸோ அதனோட விளைவாக இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஃபினிக்ஸ் மில்ஸ் ஷேர் ப்ரைஸ் 4.29% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இவங்க ஒரு ஹையஸ்ட் பிட்ராக இருக்காங்க. 2 plots கிடச்சிருக்கு பஞ்சாபில். ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி 4.29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்வெஸ்டர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3,300 per share சொல்லியிருக்காங்க. ப்ரோக்கரேஜஸ் இன்னும் 36% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு க்ளோஸ் ஆன 2,426 அதுலேருந்து 36% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. IDD சிமெண்டேஷன் இந்தியா ஷேர் ப்ரைஸ் வந்து 17%, மோர் தென் 17% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதானி குரூப் அதை அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ரொமோட்டர் கிட்டேருந்து 46.64% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ITD சிமெண்டேஷன் மோர் தென் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி போர்ட் ஸ்டாக்கும் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1,815 சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி கம்பெனியாக பை 2030 மாறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டராக்ட் பில்டிங் ப்ராடக்ட் ஸ்டாக் இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,299 வரைக்கும் மார்னிங் ட்ரேடில் போயிருக்கு. அவங்க ஒரு நியூ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டரோட ஒர்த் பார்த்திங்கன்னா 633 crore. ரைட்ஸும் இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு பையிங் இன்ட்ரெஸ்டால தான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஒரு எக்ஸ் போனஸ் அண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இன்றைக்கி ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி 1:1 போனஸ். அது மட்டும் இல்லாமல் 5 per share டிவிடெண்ட் தராங்க. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 3 டேஸாக லாஸிங்கை பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டியூ டு யாரால் பார்த்திங்கன்னா JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோவால் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெக்வாரி JSW ஸ்டீலுக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1,077 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸான 884லேருந்து. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 895 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. JSPLலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 970 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் JSW ஸ்டீல். இன்டர்குளோப் ஏவியேஷன் இன்றைக்கி 2% டிக்ளைன் ஆகிருக்கு. 4,784 per share வரைக்கும் போயிருக்கு. இன்வெஸ்டர் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹோல்லேருந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 4,050 சொல்லியிருக்காங்க. இன்னும் 15% டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரம் த கரண்ட் லெவல்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ் ஷேர்ஸ் வந்து 3-year ஹையை பிரேக் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க $209 million ஒர்த்தான ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனியை EQTக்கு செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி 14% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா ஷேர் 2 டேஸாக இன்றைக்கி செகண்ட் டே, எஸ்டர்டேவும் ட்ராப் ஆகிருந்தது. இன்றைக்கி செகண்ட் டே இன்றைக்கும் டோட்டலாக 24% ட்ராப் ஆகி 10 rupees per ஷேருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டியூ டு அந்த AGR ரூலிங் கேஸால். ஸோ சுப்ரீம் கோர்ட் எஸ்டர்டே அதை அவங்க மனுவை நிராகரித்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை முன்னிட்டு டொமோரா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க பை ரேட்டிங். அது UBSும் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேர் ரேஞ்ச் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 12 to 24. ஸோ 12 வந்ததுன்னா அதாவது 24 வந்ததுன்னா ஃபேர் ரேஞ்ச் வேல்யூ சொல்லியிருக்காங்க. 12 வந்ததுன்னா இந்த AGR கேஸால் அவங்க டவுன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் இன்றைக்கி 24% டவுன் ஆகிருக்கு வோடஃபோன் ஐடியா. ஜோதி லேப்ஸ் இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 556 per share வரைக்கும் போயிருக்காங்க. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அக்வசேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லி குயில்கோ அப்படின்ற ஒரு லேண்ட்ரி சர்வீஸை அக்வசேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாஷ் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இது அக்வயர் பண்ணதை முன்னிட்டு இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,420 per share வரைக்கும் போயிருக்கு. 4 டேஸாக லாஸிங்கை பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஹெவி ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதாக இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NSE BSEயில் சேர்ந்து 71,000 ஷேர்ஸ் வந்து
எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜி இன்றைக்கி நியர் டு 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எதனாலன்னா ஸ்டேஜ் 1 ஏஎஸ்எம் அதுலேருந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க. ஸ்டேஜ் 1 அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர்லேருந்து இன்றைக்கி வெளியில் வந்ததுனால இன்றைக்கி 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட்டேல் இன்ஜினியரிங்கும் 5% இன்க்ரீஸ் ஆகி 60.4 வரைக்கும் ஆஃப்டர்நூனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 240 crore rupeesக்கு என்ஹெச்பிசி கிட்டேருந்து கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் டீசெட்டா வி பவர் ஸ்டேஷனுக்காக ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு சிவில் அண்ட் ஹைட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட், டனல் மேக்கிங்கான ஒரு டைவர்ஷன் டனல் மேக்கிங்கான ஒரு கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டு இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1846.05 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இவங்க டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் டேட் பார்த்திங்கன்னா September 23 சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு மாதம் 1 or 2 monthஸாக டவுன்லேயே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 to 40% பீக்லேருந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை கார்டன் ரிச் பில்டர்ஸ், மசகான் டாக் எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆகி இழுத்துட்டு வந்திருக்கு. 9.363% அண்ட் 8.75% ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பாரத் டைனமிக்ஸும் 5.5% இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த ஒரு நியூஸால். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.